birth of our King, අපේ රජතුමාගේ උපන්දිනය අපි සමරන්නට the යනවා. birth of our Savior, අපගේ ගැලවුම් කරවන්නගේ උපන්දිනය. the birth of our hope, අපේ බලාපොරොත්තුවේ ඉපදීම. the reason for our joy. ඒ අපේ ප්‍රීතියේ ඉපදීම. So we wish you a very blessed Christmas, අපි ඔබට ඉතාම සුබ නත්තලක් ප්‍රාර්ථනා and we are so excited to worship our King together with you. ඔබ සමග යේසුස්
preparation for such a good king. එතරම් යහපත් රජුගේ ඉදිරියේ අපි අපේ කටයුතු වගුරුවමින් අප නමස්කාර කරනවා. We say happy birthday to you, Jesus. යේසුනි අපි ඔබට සුබ උපන්දිනයක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. Amen. ආමේන්. இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ අනර්ඝ නාමයෙන් ඔබට සුබ පතලා පිළිගන්නවා. அதே விதமாக நத்தார் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ඒ වගේම නත්තල් සුබ පැතුම් අරන් එනවා. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே ஏராளமானதை செய்திருக்கிறார். සුබ නත්තලක් වේවා. ස්වාමින් වහන්සේ අපේ ජීවිතේ බොහෝ දේවල් කරලා තියෙනවා. மகிமையின் ஸ்தலத்திலே வீற்றிருந்தவர் எங்களுக்காக இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். යේසුස් වහන්සේ මහිමවත් වූ ස්ථානයේ ඉඳලා උන්වහන්සේ මේ පොළවට ආවා. இந்த நத்தார் நாளை இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடுகிற நாங்கள் මේ නත්තල් දවස සමරන්නා වූ අපි இயேசுவின் இந்த பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். යේසුස් වහන්සේගේ ඉපදීම අපි සමරනවා. அவர் அந்த மகிமையின் ஸ்தானத்திலிருந்து இந்த இடத்துக்கு எங்களுக்காக வந்தார். උන්වහන්සේ මහිමේ ස්ථානයේ ඉඳලා අපි වෙනුවෙන් මේ ස්ථානයට ආවා. எங்களுடைய பாவங்களை நீக்கி எங்களை இரட்சிக்கும்படியாக අපේ පාපය අයින් කරලා අපව ගලවන පිණිස அவர் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிதான ஸ்லாக்கியம். උන්වහන්සේගේ පැමිණීම අපිට මහත් වූ அது ஒரு භාග්‍යයක්. பெரிய ஒரு கிஃப்ட், அது ஒரு பெரிய ஒரு தியாகமா இருக்கிறது. ඒක අපිට මහත් වූ දීමනාවක් තෑග්ගක්ව තිබෙනවා. அதே விதமாக பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ඒ වගේම මහත් වූ බලාපොරොත්තුවක්. அன்றைய நாளிலும் 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவானவர் பிறந்த போது උන්වහන්සේ අවුරුදු 2020කට පෙර ආතුව උන්වහන්සේ ඉපදෙනකොට அந்த நாட்களிலும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ඒ කාලයේදීත් ඒ බලාපොරොත්තුව තිබුණා. அநேக ஜனங்கள் இதை எதிர்பார்த்தார்கள். බොහෝ ජන කොටසක් මේක බලාපොරොත්තු වුණා. இது எப்பொழுது நடைபெறும், කවද්ද මේ දේ සිද්ධ இது වෙන්නේ என்ன කියලා. விதமாய் நடைபெறும். කොයි ආකාරයකටද සිද්ධ சிலர் වෙන්නේ? நினைத்தார்கள் இது ராஜ மாளிகையில் நடைபெறுமா, බොහෝ අය හිතුව රාජ මාලිගාවක මේ ඉපදීම සිදු இது වෙයි කියලා. எவ்விதமாய் நடைபெறும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. කොයි ආකාරයට සිදු වෙයිද කියනව බලාපොරොත්තුවක් තිබුණා. நாங்கள் லூக்கா 2:10 பார்க்கும்போது ලූක් 2:10 පදේ අපි බලනකොට அந்த இடத்துல தேவ தூதன் வந்து சொல்லுகிறான், දේව දූතයෙක් ඇවිල්ලා ඒ ස්ථානයේ කියා සිටිනවා. மேய்ப்பர்களுக்கு வந்து சொல்லுகிறான், එඬේරුන්ට ඇවිල්ලා කියනවා பயப்படாதிருங்கள், බය නොවී සිටින්න. இதோ மிகுந்த சந்தோஷத்துக்குரிய நற்செய்தி என்று. මේක මහත් වූ සන්තෝෂයක් ගෙනෙන්නා වූ සුභ ආරංචියක් කියලා. அதாவது அந்த நாட்களிலும் ஒரு விதத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், ඒ කාලයේදීත් එක විදිහකට පත්තකට දාපු ප්‍රතික්ෂේප කරාවු අය, புறக்கணிக்கப்பட்டவர்கள், පහත් කරපු අය, ஏராளமான பிரச்சனைகளோடு பாரத்தோடு வேதனைகளோடு இருந்தவர்கள். බොහෝ ප්‍රශ්න කරදර බර ඇතුව සිටියා எங்கள் වූ අය. யாவருக்கும் தெரியும் மேய்ப்பர்களுக்கு முதல் இந்த நற்செய்தி போகிறது. හැමෝටම දන්නවා මේ පළවෙනියටම මේ සුභාරංචිය යන්නේ එඬේරුන්ට කියලා. மேய்ப்பர்கள் அந்த நாட்களிலே அவருடைய தொழிலானது அந்த மேய்க்கும் தொழிலே அவர்கள் ஒதுக்கப்பட்டவர், அதாவது அவர்கள் கீழ்த்தனமான ஒரு வேலையை செய்கிறவர்களாக இருந்தார்கள். මේ එඬේරුන් කියන්නා වූ අය ඒ කාලයේදී ප්‍රතික්ෂේප කරා වූ ඉතාමත් පහත් ස්ථානයක සිටියා වූ අය. ஆனாலும் அவர்களுக்கு தான் அந்த முதல் செய்தி போகிறது. පළවෙනියටම පණිවිඩය ගියේ මේ අයට. ஆண்டவர் எல்லாரும் முக்கியமானவர்கள், எல்லாரும் உகர்ந்தவர்கள், அதில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை இதில் நிரூபித்து காட்டுகிறார். ස්වාමින් වහන්සේ කිසිම කෙනෙක් ප්‍රධාන නෑ කියලා සෑම කෙනෙක්ම එක වගේ කියලා පෙන්වන්නා වූ අවස්ථාවක්. முக்கியமான காரியம் எதிர்பார்ப்பு. ප්‍රධානම දේ තමයි බලාපොරොත්තුව. அந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ඒ කාලයේදී බලාපොරොත්තුවෙන් සිටියා වූ අයට இது விசேஷித்த சந்தோஷமான நாளாக இருந்தது. මේ දවස ඉතාමත් සන්තෝෂාත්මක දවසක්ව තිබුණා. இன்றைய நாளிலும் கூட අද දවස වගේ இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் මේක බලාගෙන ඉන්න ඔබ உங்களுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு காரியத்திலே நீங்கள் பயத்தோடு இல்லாத ஒதுக்கப்பட்ட நிலையோடு ஏதாவது பிரச்சனையோடு கூட இருப்பீர்களானால் ඔබ මේ අද දවස යම්කිසි බලාපොරොත්තුවක් ඇතුව ඔබගේ ජීවිතේ, එහෙම නැත්නම් යම්කිසි ප්‍රතික්ෂේපයක් ඇතුව, එහෙම නැත්නම් ඔබේ ජීවිතේ යම්කිසි බයක් ඇතුව සිටිනවා නම් අද எனக்கு දවස எதிர்பார்ப்பே இல்லை, මට කිසිම බලාපොරොත්තුවක් எனக்கு නැහැ, சந்தோஷமே இல்லை, මට සතුටක්ම இந்த නැහැ, நாட்கள் என்னால் முடியாத சந்தோஷமா இருப்பதற்கு මේ කාලේ මට සන්තෝෂයෙන් සිටින්නට බැහැ, எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை என்று நினைத்துக் මට கொண்டிருப்பீர்களானால் බලාපොරොත්තුවක් නැහැ කියලා හිතන්නා වූ ඔබ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், ඔබ හැමෝටම මම කියන්නම් இயேசுவானவரே உங்களுடைய எதிர்பார்ப்பு. යේසුස් වහන්සේ ඔබගේ බලාපොරොත්තුව. அவரை முழுமையாய் பற்றிக் கொள்ளுங்கள். උන්වහන්සේව සම්පූර්ණයෙන්ම ஏனென்றால் அந்த ලබා முதல் செய்தியிலே பாருங்கள், பயப்படாதிருங்கள்.
පළවෙනි පණිවිඩයම බලන්න උන්ව කියා සිටිනවා බය නොවන්න. உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தின் நற்செய்தி என்று. ඔබට මහත් වූ ප්‍රීතියක් ගෙනෙන්නා වූ පණිවිඩයක්. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், මේ බලා සිටින හැම කෙනෙකුටම මම நீங்கள் කියනවා. எதுக்காகிலும் ஒரு காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பயம் சுற்றி கொண்டே வந்திருக்கலாம். ඔබගේ ජීවිතේ යම්කිසි බයක් ඔබගේ ජීවිතේ පුරාවටම එනවා වෙන්න நீங்கள் පුළුවන්. முகம் கொடுத்த இந்த நாட்களிலே, ඔබ මුහුණ දුන්නා වූ මේ කාලේ நீங்கள் வந்த உங்களுடைய பின்னணியிலே ඔබ ආවා වූ පසුබිම තුල ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ස්වාමින් වහන්සේ ඔබට කියනවා பயப்படாதிருங்கள், බය වෙන්න එපා. நான் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறேன். මං ඔබට මහත් වූ සන්තෝෂයක් அவரை දෙනවා. முழுமையாய் பற்றிக் கொள்ளுங்கள். උන්වහන්සේව සම්පූර්ණයෙන්ම ලබා ගන්න. அவரிடத்திலிருந்து அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். උන්වහන්සේගෙන් ඔබට සියලුම දෙයක් ලැබෙන්නට යනවා. அவரால் எல்லாம் கிடைக்கும். උන්වහන්සේ කරුණ කොටගෙන நாங்கள் සියල්ල எதன் ලැබෙනවා. மேல் எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதோ මොකක් මතද අපගේ බලාපොරොත්තුව තියෙන්නේ? அதன் மூலமாய்த்தான் காரியங்கள் நடைபெறும். ඒ දේ තුලින් තමයි දේවල් සිද්ධ වෙන්නේ. உங்களுடைய எதிர்பார்ப்பு எங்கள் ஆண்டவர் மேல் இருக்குமானால், ඔබගේ බලාපොරොත්තුව ස්වාමින් වහන්සේ මත තියෙනවා. இயேசுவானவர் நீர் பிறந்தது எனக்காக, යේසුස් වහන්සේ ඔබ වහන්සේ ඉපදුනේ මම නිසා. என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுவதற்காக, මගේ ජීවිතය වෙනස් කරන පිණිස. என்னை உயர்த்துவதற்காக මාව ඔසවන පිණිස. என்கிற உறுதி அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குமானால், අපිට ඒ ධෛර්යවත්කම ඒ ඔය බලාපොරොත්තුව තියෙනවා නම් ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தருளும். ස්වාමින් වහන්සේ අපේ ජීවිතේ මහත් වූ දෙයක් කරනවා. எங்களுக்கு அன்றைய நாளிலே தெரியும், அந்த நாளிலே கன்னிகையான மரியாளுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசுவானவர் பிறப்பதை நாங்கள் பார்க்கிறோம். අපි දන්නවා මරියා නැමැති කන්‍යාවට ශුද්ධාත්මයන්න් වහන්සේ කරුණ කොටගෙන යේසුස් වහන්සේ විපදෙනවා. எங்களுக்கு தெரியும் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. අපි දන්නවා ඇයව යෝසෙප්ට විවාහ බස් දී සිටියා. ஆனாலும் அவர்கள் ஒன்றிணையவில்லை. නමුත් ඔවුන් දෙදෙනා එක්ුණේ அவர் නැහැ. கன்னிகையா இருக்கிறார். ඇය කන්‍යාවක්ව සිටියා. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த குழந்தை இயேசுவானவர் பிறப்பதை நாங்கள் பார்க்கிறோம். අපි දකිනවා ශුද්ධාත්මයන්න් වහන්සේව කරුණ කොටගෙන යේසුස් වහන්සේ ඉපදෙනවා. சில வேளையில் அப்படி நடைபெறுமா என்று அந்த நாட்களில் அந்த இருந்த ஜனங்கள் நினைக்கலாம். ඒ හිටියා වූ මනුෂ්‍යයන් හිතන්නට ඇති මේ විදිහට දෙයක් සිද්ධ වෙයිද කියලා. இயேசுவான பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இதை சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ ඉපදෙන්නට පෙර ආතුව යෙසායා මේ දේ දිවසි වාක්‍යයක් විදිහට කියනවා. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். යෙසායා 7 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදේ අපි කියවමු. එබැවින් ස්වාමින් වහන්සේම නුඹලාට ලකුණක් දෙනසේක බලව කන්‍යාව ගර්භණීව පුත්‍රයෙකු වදා එමානුවෙල් යන නම ඔහුට තබන්නීය. நாங்கள் பார்க்கிறோம் 700 வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் இது உரைக்கப்பட்டாயிற்று. අපි දකිනවා අවුරුදු 700කට පෙර ආතුවම දිවසි වාක්‍යයක් කරන කොටගෙන මේ දේ ප්‍රකාශ කරනවා. இம்மானுவேல் என்று பெயரோடு விடும்படியாக அந்த ஸ்தலத்திலே ඒ சொல்லப்படுகிறது. ස්ථානේ කියා සිටිනවා එමානුවෙල් යන නම තබනවා කියලා. தேவன் நம்மோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා. தேவன் நம்மோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා. நம்மோடு சதா காலமாய் இருக்கும்படியாக, උන්වහන්සේ සදා කාලයටම අප සමග සිටිනවා. நம்மை நடத்தும்படியாக, අපිව මඟ පෙන්වන எங்களை පිණිස. தேற்றும்படியாக අපිව සනසන පිණිස. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். උන්වහන්සේ ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටිනවා. ஆனப்படியால் எதற்கும் கலங்க தேவையில்லை. ඒ නිසා අපි කිසි දෙයකට කැළඹෙන්නට අවශ්‍ය என் නැහැ. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் இறுக பற்றிக் கொள்வோம். අපිත් සමග ස්වාමින් වහන්සේ ඉන්නවා කියන එක අපි තදින් අල්ලා ගමු. இது குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரமல்ல, මේ තෝරාගත්තා වූ සෙනගකට විතරක් இது නෙමෙයි. குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரமல்ல இயேசுவானவர் வருகிறது. යේසුස් වහන්සේ පැමිණියේ තෝරාගත්තා වූ සෙනගකට විතරක් නෙමෙයි. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசித்தது போல දැන් ලෝක් 2:10 කියව ආකාරයට எல்லா ஜனத்துக்காகவும், සෑම මුළු සෙනගටම සෑම இந்த සෙනගකටම உலகத்தில் உள்ள சகல ஜனத்துக்காகவும், මේ ලෝකයේ සිටින සියලු සෙනගටම எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் හැම வருகிறார். ජනතාවකටම උන්වහන්සේ එනවා. நாங்கள் இன்னொரு பகுதியை பார்ப்போமானா, අපි තව කොටසක් බැලුවොත් யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், යොහන් 3:10 அதாவது அதில் 2வது பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது, දෙවෙනි කොටස මේ ආකාරයට කියනවා. அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். උන්වහන්සේ ලෝකයට උන්වහන්සේ කෙරෙහි අදහ ගන්නා සෑම දෙනා
විනාශ නොවී සිටින පිණිස උන්වහන්සේ මේ ලෝකයට ආවා. அவரை தந்தொருளி இவ்விதமாய் உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார். උන්වහන්සේ ඒ ලෝකයට එතරම්ම ප්‍රේම කරපු නිසා උන්වහන්සේ මේ ලෝකයට ආවා. அது குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரமல்ல, ඒක තෝරාගත්තා වූ සෙනගකට විතරක් இந்த නෙවෙයි. உலகத்தின் அனைத்து ஜனங்களுக்காக. මේ ලෝකයේ සිටින සියලුම දෙනා நீங்கள் උදෙසා யாராகவும் இருக்கலாம், කවුරු වුණත් කමක් உங்களுக்காகவும், ඔබ උදෙසා உங்களை ரட்சிக்கும்படியாக, ඔබ ගලවන පිණිස உங்களை மீட்கும்படியாக ඔබ මුදවන පිණිස இயேசுவானவர் வருகிறார். යේසුස් වහන්සේ ආවා. நான் 3 காரியங்கள் இன்றைய நாளில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். මං කරුණු තුනක් ඔබ සමග කියන්න. முதலாவது காரியம், පළවෙනි දේ அது பிதாவினுடைய இருதயம். ඒ පියාණන් වහන්සේගේ හදවත. முதலாவது பிதாவினுடைய இருதயம் குமாரன் மூலமா இந்த பூமிக்கு ஊற்றப்படுகிறது. පියාණන් වහන්සේගේ හදවත පුත්‍රයාණන් වහන්සේ කර්ණ කොටගෙන මේ පොළවට උන්වහන්සේ இந்த யோவான் වහනවා. 3 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த காரியத்தை தான் எனக்கு உணர்த்தினார். යොහන් 3:16 කියවනකොට ස්වාමීන් වහන්සේ මේක තමයි මට හැංගෙව්වේ. என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றினேன், මගේ හදවත මම වැగిරෙව්වා. அது எல்லா திரளான ஜனங்களுக்காக. සෑම ජන කොටසකටම அதில் எந்த பிரிவினையும் இல்லை, කිසිම බෙදීමක් නැහැ. ஏற்றத்தாழ்வு இல்லை. කිසිම උස් පහත් ભેදයක් உங்கள் නැහැ. சகலோருக்கும் என் இருதயத்தை ஊற்றி இருக்கிறேன். සෑම කෙනෙකුටම මගේ හදවත මම වැగిරුවා. ஆண்டவருடைய பலத்த அன்பின் இருதயம், උන්වහන්සේගේ මහත් වූ බලවත් වූ ප්‍රේමයේ හදවත. அந்த பிதாவினுடைய இருதயம் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுகிறது. පියාණන් වහන්සේගේ හදවත අප මැදියේ වගුරනු ලබනවා. ஆண்டவரே, உம்முடைய மேலான உம்முடைய அன்பிற்காக நன்றி. ස්වාමීනි ඔබ වහන්සේගේ මහත් වූ ප්‍රේමය නිසා ස්තුතියි. ஆண்டவரே, அந்த அரவணைக்கிற கரத்துக்காக நன்றி. ඒ අපව සනසනව අපව වැළඳ ගන්නා වූ දෑත නිසා ස්තුතියි. ஆண்டவரே, அந்த அன்பின் கரம் எங்களை எப்போதும் அரவணைக்கிறபடியினால் நன்றி. ඒ ඔබ හස්තය අපව සෑම මොහොතකම සනසවන නිසා ස්තුතියි. இரண்டாவது காரியம், දෙවනි දේ அவர் ஒரு வழிகாட்டி அல்ல. උන්වහන්සේ මඟ පෙන්වන්නෙක් විතරක් නොවේ. அவர் ஒரு வழிகாட்டி அல்ல. උන්වහන්සේ මඟ පෙන්වන්නෙක් නොවේ. அவர் உண்மையிலேயே நாங்கள் சில வேளையிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த நாட்களிலே அநேக அலங்கரிப்புகள் இருக்கிறது. අපි දකිනවා මේ කාලයේදී ගොඩාක් අලංකාර දේවල් තියෙනවා. கிறிஸ்மஸ் ட்ரீயை அதிகமாய் அலங்கரித்திருப்பார்கள். අපි දකිනවා ක්‍රිස්මස් ගහ ඇවිල්ලා හොඳට සරසලා இந்த තියෙනවා. இடத்திலும் ஒரு கிறிஸ்மஸ் மரம் இருக்கிறது. අපි ඉදිරියේ නත්තල් ගහක් இது තියෙනවා. அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ඉතාමත් ලස්සනට අලංකාර කරලා ஒவ்வொரு තියෙනවා. கிறிஸ்மஸ் ட்ரீலும் ஒரு ஸ்டார் கட்டாயம் இருக்கும். හැම නත්තල් ගහකම තරුවක් තියෙනවා. நல்ல பல்பெல்லாம் பத்தி நல்ல சந்தோஷமாய் இருக்கும். அது அழகா இருக்கும் பார்ப்பதற்கு. ලස්සනට බල් පත්තු කරලා ලස්සනට බලන්න අලංකාරව තිබෙනවා. நீங்கள் கடைகள் வெளியே டவுன்களுக்கெல்லாம் போவீர்களானால் நீங்கள் காண்பீர்கள் அலங்கரிப்பு இருக்கும். ඔබ ගියොත් එළියට කඩවල් වලට එහෙම ගියොත් ලස්සනට සරසලා තියෙන එක ඔබට දකින්න அது පුළුවන්. பார்ப்பதற்கு மிகவும் விருப்பமாக ඒක இருக்கும், දකින්න ඉතාමත් ලස්සනට තියෙනවා. அழகாக இருக்கும். ඉතාමත් අලංකාරයි. இரவிலே போனால் அதை விட நன்றாக இருக்கும். රැට ගියොත් තවත් ලස්සනයි. சில வீடுகளுக்கு போனவுடன் அநேக காரியங்களை அலங்கரித்திருப்பார்கள். ඉතාමත් ගෙවල් වලට ගියහම ඉතාමත් ලස්සනට සරසලා තියෙනවා. சில இடங்களிலே நான் போயிருக்கிறேன், அவர்கள் நல்ல வைக்கோல்லாம் எடுத்து ஒரு மாட்டு தொழுவத்தை செய்திருப்பாங்க. සමහර තැන් වලට මම ගිහිල්ලා තිනා ඒගොල්ලෝ ලස්සනට ඒ පිදුරු අරගෙන ලස්සනට මේ ගවලෙනක් හදලා ஒரு තියෙනවා. சின்ன ஒரு பபா ஒன்று இருக்கும். ඒකේ චූටි බබෙක් ඉන්නවා. அது யோசேப்பும் மரியாளும் இருப்பதை போல இருக்கும். යෝසෙපුයි මරියා ඉන්නවා වගේ තියෙනවා. ஆடுகள் இருக்கும். හරක් ඉන්නවා. இப்படி எல்லாம் போட்டு நல்லா அலங்கரித்திருப்பாங்க. මේ වගේ හැම දෙයක්ම දාලා ලස්සන කළ සැරසලා சில வீடுகளை நான் கண்டிருக்கிறேன், சிறிய பிள்ளைகள் நிறைய இருக்க வீடுகளிலே සමහර ගොඩාක් පුංචි ළමයි ඉන්න ගෙවල් වල මම දැකලා තියෙනවා. அம்மா அப்பா என்ன செய்வாங்க, அவங்க டெக்கரேஷன் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிருவாங்க. අම්මා තාත්තා මොනවද කරන්නේ? සැරසිලි අරගෙන හංගලා තියෙනවා. பிள்ளைகள் நைட் நல்லா தூங்கினோட ළමයි හොඳට රැට නිදාගත්තට இவங்க පස්සේ விடிய விடிய நல்லா சோடிப்பாங்க டெக்கரேஷன். ඉතින් මේක රෑ තිස්සේ ඒගොල්ලෝ ටටක් ගාලා හදනවා. பிள்ளைகள் காலைல எந்திரிச்சு பார்த்தோன்ன வீட்டை ළමයි රෑට උදේට නැගිටලා බලනකොට ගෙදර அவர்கள் கையை தட்டி மிகுந்த சந்தோஷம். ඒගොල්ලෝ අත්පුඩි ගහලා හරිම සන්තෝසයි. அப்படி அழகா இருக்கு. හරි ஐயோ, ලස්සනයි. கிறிஸ்மஸ் நாட்கள், අද නැත්තල් දවස. அந்த அந்த ஒரு அடையாளம், அதெல்லாம் ஒரு அடையாளமா இருக்கிறது, ඒ හැම දෙයක්ම ඇවිල්ලා සලකුණු විදියට තියෙනවා. இவ்விதமா இருக்கிறது. මේ විදියට තියෙනවා. இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே நாங்கள் பார்ப்போமானால், இந்த நாட்டிலே தியாகம் செய்தவர்கள், මේ රටේ ඇවිල්ලා යම්කිසි ත්‍යාගයක් එහෙම නැත්නම් යම්කිසි කැපකිරීමක් நாட்டுக்காக தியாகத்தோடு செயல்பட்டவர்கள், රටට ඇවිල්ලා යම් ආකාර
කැපවීමකින් වැඩ කරාවු අය அவர்களுடைய பிறந்த நாட்கள், ඔවුන්ගේ ඉපදුණු දවස அவர்கள் செய்த காரியங்கள், ඔවුන් කරපු දේවල් அவர்கள் அனைத்து காரியங்களும் ஒரு முத்திரையாய் போடப்பட்டிருக்கும். ඒ හැම දෙයක්ම ඒක දාලා තියෙනවා සලකුණක් විදිහට. நான் இந்தியாவுக்கு போயிருக்கும் போது நான் அநேக இடங்களை கண்ட காரியம், அநேக அவருடைய சிலைகள் போடப்பட்டிருக்கும். අපි ඉන්දියාවට ගිය වෙලාවේදී දැක්ක දෙයක් තමයි ඒ ගොඩාක් තැන්වල ඒ කුරුස දාලා තිබ්බා. அவர்களுடைய அடையாளங்கள் அவர்கள் விதமாய் செய்தார்கள் வாழும் போது. මේ අය ඇවිල්ලා මේ ජීවත් වෙන කාලේ මේ වගේ කරා කියලා. இவ்விதமாய் அவருடைய நாட்டுக்காக தியாகம் செய்தார்கள். මේ ආකාරයට ඔහු රට වෙනුවෙන් කැප වුණා ஒரு කියලා. நாட்டுக்காக இவ்விதமாய் பேசி இருக்கிறார்கள். රට වෙනුවෙන් මේ ආකාරයට කතා කරා. விதமான அநேக காரியங்கள் இந்தியாவில் இருக்கிறது. මේ ආකාර ගොඩාක් දේවල් ඉන්දියාවේ තියෙනවා. இலங்கையிலும் இருக்கிறது. ලංකාවෙත් තියෙනවා. இலங்கையிலும் அநேக இந்த வழிகாட்டி, அதாவது இந்த நாட்டுக்காக சில காரியங்கள், இராணுவத்திலே பெரியவர்களாக இருக்கலாம், රට වෙනුවෙන් යම් කිසි දෙයක් කරපු අය ඒගොල්ලෝ හමුදාවේ වෙන්න පුළුවන්, ஜனாதிபதியா இருக்கலாம், ජනාධිපති වෙන්න පුළුවන්, மற்றும் பிரபலமானவர்களாக இருக்கலாம். එහෙම නැත්නම් බලවත් කෙනෙක් වෙන්න පුළුවන්. அவருடைய அந்த சிறப்பான காரியங்களுக்காக அவருடைய ஞாபகார்த்தமாய் இவை யாவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ඔහු කරාවු මේ ක්‍රියාව නිසා ඔහුව සිහි ගන්නන පිණිස මේ දේවල් ලියලා තියන් ඉන්නවා. விதமாய் அநேக காரியங்கள் இருக்கிறது. මේ වගේ බොහෝ දේවල් තියෙනවා. இது ஒரு அடையாளம், මේක එක සංකේතයක්. இது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. එක සංකේතයක්ව තියෙනවා. சற்று நினைத்து பாருங்கள், චුට්ටක් හිතලා බලන්න. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. මට දරුවෝ දෙන්නෙක් ඉන්නවා. நான் அவர்களை நலமாய் இருக்க வேண்டும் என்று நல்ல காரியங்களை நான் செய்கிறேன். මම ඒගොල්ලෝ හොඳට ඉන්න ඕනි කියලා යහපත් දේවල් කරනවා. நல்லா படிக்க வைக்கிறேன், හොඳට උගන්වනවා. நல்ல சாப்பாடு கொடுக்கிறேன், හොඳට කන්න දෙනවා. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ඔවුන් හොඳට ඉන්න ඕනි කියලා හිතනවා. அவர்கள் பெரிதாகியவுடன் ඔවුන් ලොකු වුණාට පස්සේ அவர்கள் சில வேளையிலே சொல்லலாம், என் அப்பா நன்றாக என்னை கவனித்தார், සමහර වෙලාවට කියයි මගේ දඩා මාව හොඳට බලාගත්තා. என்னை நன்றாக வழி நடத்தினார், මාව හොඳට මඟ පෙන්නුවා. எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார், මට හැම දෙයක්ම දුන්නා. எல்லாவற்றையும் செய்தார் என்று හැම දෙයක්ම කරා. அவர்கள் சொல்லலாம். அப்படி එහෙම කියන්න පුළුවන්. ஆனாலும் ඒ වුණත් நான் அவர்களுடைய கடவுளாக மாற முடியாது. නමුත් මම ඔවුන්ගේ දෙවියන් වහන්සේ විදියට මාරු වෙන්න බෑ. அது ஒரு நாளும் நடைபெறாது. ඒක කවදාවත් நான் அநேக காரியங்கள் இந்த நாட்டிலே காணலாம், මේ රටේ ඕන දෙයක් දකින්න முழு உலகத்திலும் காணலாம். මුළු ලෝකෙම දකින්න පුළුවන්. ஆனாலும் எங்களால் முடியாது அது பெரிதென்று சொல்வதற்கு. ඒක තමයි ලොකුම දේ කියලා කියන්න අපි කාටවත්ම බෑ. ஏனால் ஜீவனுள்ள ஆண்டவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். මක් නිසාද ජීවමාන දෙවියන් වහන්සේ උන්වහන්සේම දෙවියන් වහන්සේව සිටිනවා. அவரே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். උන්වහන්සේ රජුන්ගේ රජු ලෙස සිටිනවා. படைப்பதற்கு முன்னும் அவர்தான் ராஜா, මැවීමට ප්‍රථමයෙන්ුත් උන්වහන්සේ තමයි රජුරුවන්. படைத்த போது அவர்தான் ராஜா, මැවීමේදීත් උන්වහන්සේ තමයි රජුරුවන්. இன்றும் அவர்தான் ராஜாவாய் இருக்கிறார், අද වෙන තාක්කල්ම උන්වහන්සේ තමයි රජතුමා. நாளைக்கும் அவரே ராஜாவாய் இருக்கிறார். හෙටත් උන්වහන්සේම තමයි රජතුමා. இஸ் a king of king. උන්වහන්සේ රජුන්ගේ රජු. அவர் மாத்திரம், උන්වහන්සේ පමණයි. வேறொருவர் இருக்க වෙන முடியாது. කවුරුවත්ම නැහැ. ஆண்டவரே, நீர் என்னுடைய ராஜாவாய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ මගේ රජතුමා නිසා ස්තුතියි. ஆண்டவரே, உம்முடைய மேலான அந்த படைப்பின் அந்த ராஜ்யத்தின் அன்பிற்காக மக்கு நன்றி. ඔබ වහන්සේගේ මැවීම ඒ වගේම ඔබ වහන්සේගේ ඒ රාජ්‍යයේ දේ නිසා ස්තුතියි. நீரே என்னுடைய ராஜாவாய் இருக்கிறீர், ඔබ වහන්සේම මගේ රජතුමා නිසා நீரே என்னுடைய அனைத்துமாய் இருக்கிறீர். ඔබ වහන්සේ මගේ සියල්ල නිසා ස්තුතියි. மக்கு நன்றி கர்த்தாவே. ඔබට ස්තුතියි ස්වාමීනි. முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் அவருடைய இருதயம். පළවෙනිට අපි බැල උන්වහන්සේගේ හදවත. இரண்டாவது காரியம், அவர் ஒருவரே ராஜா, දෙවනි දේ උන්වහන්සේමයි රජතුමා. வேற எதுவுமே இருக்க වෙන முடியாது, කිසිම දෙයක් නැහැ. வேற எதுவுமே இருக்க முடியாது. වෙන කිසි දෙයක් තියෙන්න බෑ. மூன்றாவது கடைசி காரியமாய் තුන්වෙනි දේ අන්තිම දේ. நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் இந்த பகுதிகளிலே இந்த நற்செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவின் வாழ் நாட்களிலே செய்த காரியங்கள், அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், அவர் செய்த அற்புத அடையாளங்கள், அனைத்து காரியங்களையும் இந்த பகுதிகளிலே நாங்கள் பார்க்கிறோம். මතෙව් මාක් ලූක් යොහාන් කියන්නා වූ සුභාරංචි පොත්වල අපි දන්නා උන්වහන්සේ කරා වූ හාස්කම් ලකුණු ඒ හැම දෙයක්ම මේ ස්ථානයේ සඳහන් அவர் කළා. அநேக காரியங்களை மனதுருகி செய்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේ දයානුකම්පාවෙන් යුතුව අනුකම්පාවෙන් යුතුව ඒ දේවල් කරා කියලා කියා තියෙනවා. இந்த மத்தேயு புத்தகத்தை பார்க்கும்போது, මතෙව් පොත බලනකොට மத்தேயு புத்தகத்தை சொல்லும் போது பண்டிதர்கள் சொல்கிற காரியம், මතෙව් පොතේ කියා සිටින දේවල් அவர்கள் சொல்லுகிற காரியம், இந்த மத்தேயு புத்தகமானது யூதர்களுக்காக அவர்கள் எழுதப்பட்டது, யூதர்களுக்காக குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்ட காரியம் என்று. මතෙව් පොත බලනකොට කියා සිටින දේ තමයි මතෙව් පොත යුදෙවරුන් උදෙසා ලියලා තියෙනවා කියලා. இந்த மாற்கு, லூக்கா புத்தகங்கள் මාක් ලූක් කියන පොත් இந்த அந்நிய ஜனங்களுக்காக விசேஷமாய், அதாவது அது ஒரு மைய கருத்தாக
அதாவது எல்லா விஷயங்களும் ஒன்று தான், ஆனால் மைய பொருள் அவுதமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ඒ පොත්වල අන්‍ය ජාතීන් උදෙසා ලියලා තියෙනවා කියලා අනිත් දේවලුත් තියෙනවා. නමුත් ප්‍රධාන දේවල් ඒ විදිහට තියෙනවා කියලා. மாற்கு லூக்காவிலே நாங்கள் பார்க்கிறோம் அவுதமாய். මාක් ලූක් අපි ඒ විදිහට බලනවා. ஆனால் யோவான் புத்தகத்திலே නමුත් යොහාන් පොතේ இது விசுவாசிகளுக்கு இது அன்பின் ஒரு புத்தகமாய் இருக்கிறது. විශ්වාසවන්තයන්ට කියන්නේ ඇදහිලි වතුන්ට මේක ප්‍රේමේ පොතක්ව இந்த තිබෙනවා. புத்தகத்திலே பார்க்கும்போது அப்பம், ஜீவ அப்பம், ஒளி, ஜீவ நதி என்கிற அநேக காரியங்களை இந்த யோவான் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். යොහාන් පොත බලනකොට කියා සිටිනවා ජීවන රොටිය, ඊට පස්සේ ජීවන ගංගාව, ඊට පස්සේ ස්ථානික කියා සිටිනවා ප්‍රේමය, ඒ හැම දෙයක් මෙතන කතා இந்த කරනවා. யோவான் எப்போதும் இயேசுவானோடு நெருங்கி இருந்தவன் என்று எங்களுக்கு தெரியும். අපි දන්නවා යේසුස් වහන්සේ සමග ඉතා කිට්ටුවෙන්ම හිටපු அவருடைய කෙනා තමයි இருதயத்திலே යොහාන් කියලා. எப்பொழுதும் சார்ந்திருந்தவன். උන්වහන්සේ යේසුස් වහන්සේගේ හදවතේ සැතපීලා හිටපු කෙනා. அப்படினால் அந்த காரியங்களை அவன் உணர்ந்தான். ඒ නිසා ඔහුට ඒක දැනුණා. அது உண்மையாகவே அவனுடைய இருதயத்தில் உணர்த்தப்பட்டது. ඒ දේ ඔහුගේ හදවතට දැනිච්ච දේ. இவ்விதமா இந்த புத்தகங்களை சொல்லப்பட்டிருந்தாலும் මේ ආකාරයට මේ පොත්වල කියලා තිබුණා. இந்த புத்தகங்களே முதல் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ඔබ මේ පොත්වල පළවෙනි පරිච්ඡේදය බැලුවොත් இந்த முதல் அதிகாரங்களில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு வார்த்தை இருக்க முடியாது. முதல் அதிகாரத்திலே මේ පළවෙනි පරිච්ඡේදයේ සුදාත්මයන්න් වහන්සේ නැතුව කිසිම වචනයක් තියෙන්න බෑ. இந்த மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் இந்த முதலாம் அதிகாரங்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து விசேஷமாய் போடப்பட்டிருக்கிறது. මතෙව්, මාක්, ලූක්, යොහාන් කියන පොත්වල පළවෙනි පරිච්ඡේදයේ ඉතාමත් විශේෂ ලෙස සුදාත්මයන්න් වහන්සේ ගැන සඳහන් කරලා තියෙනවා. மைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ඒකේ ප්‍රධාන කීවර්ඩ් එක ඇවිල්ලා වෙනස් වෙන්න පුළුවන්. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் குறித்து போடாத ஒரு முதலாம் அதிகாரம் இல்லை இதிலே. මේ ස්ථානයේ සුදාත්මයන්න් වහන්සේ නැතුව ලියවුණා වූ පළවෙනි පරිච්ඡේදයක් නැහැ. கடைசியாக நான் உங்களுக்கு மூன்றாவதாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் வரும் நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். ඉතින් මම තුන්වෙනි කරුණ ඔබට කියන්නම්, සුදාත්මයන්න් වහන්සේ එන්නා වූ කාලයේදී ඔබගේ ජීවිතයට වැඩි වැඩියෙන්ම අවශ්‍යයි. வருகிற நாட்களிலே, வருகிற வருடங்களிலே, வருகிற காலங்களிலே நாங்கள் அநேக காரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். එන්නා වූ වර්ෂයේදී, එන්නා වූ වර්ෂවලදී අපි බොහෝ දේවල් වලට මුහුණ දිය යුතුව තිබෙනවා. ஆனாலும் எங்களுடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். නමුත් අපේ ස්වාමින් වහන්සේ මහත් වූ දේවල් කරන්නට යනවා. சபைகளிலே மேலான அற்புத அடையாளம், ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறும். සභාවල මහත් වූ හාස්කම් සලකුණු සිද්ධ වෙන්න යනවා. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளும் போது ඔබ ඔබගේ ජීවිතයේ සුදාත්මයන්න් වහන්සේව වැඩි වැඩියෙන් ලබා ගන්නකොට ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய பயப்படக்கூடிய உலகத்திலே அநேக காரியங்கள் நடைபெறும். බය වෙන්නා වූ බොහෝ දේවල් ලෝකයේ සිද්ධ වේ. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறபடியினால் සුදාත්මයන්න් වහන්සේ ඔබ සමග සිටින නිසා நீங்கள் பயப்படாமல் முன்னோக்கி போவீர்கள். ඔබ බය නැතුව ඉදිරියට යනවා. நீங்கள் யாராகவும் இருக்கலாம். ඔබ කවුරු වුණත් වෙන්න நீங்கள் ஒரு පුළුවන්. ஞாயிறு பாடசாலை பிள்ளையா இருக்கலாம், ඔබ කිඩ්ස් ක්ලබ් එකේ ළමයෙක් වෙන්න පුළුවන්. ஒரு டீனேஜா இருக்கலாம், ඔබ ගැටවරරිය පස්සේ ஒரு வாலிபனா இருக்கலாம், තරුණයෙක් වෙන්න நீங்கள் පුළුවන්. வயோதிபரா இருக்கலாம், එහෙම නැත්නම් වැඩිහිටියෙක් වෙන්න ஒரு පුළුවන්. சகோதர சகோதரியா இருக்கலாம். සහෝදර සහෝදරියෙක් වෙන්න පුළුවන්. பரிசுத்த ஆவியானவரை மிகவும் அதிகமாய் பற்றிக் கொள்ளுங்கள். සුද්ධාත්මයන්න් වහන්සේව ඉතාමත් මහත් ලෙස ඔබ ලබා ගන්න. வருகிற நாட்களிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தருளுவார். එන්නා වූ කාලයේදී ස්වාමින් වහන්සේ මහත් දෙයක් சில வேளையில நீங்கள் நினைப்பீர்கள், ஐயோ என்ன நடக்க போகிறது, ඔබ සමහර වෙලාවට හිතයි මොනවාද සිද්ධ වෙන්නේ? எனக்கு வழி தெரியவில்லை, මට මග පේන්නේ නැහනේ. நான் எங்கு போவது, මං කොහෙද යන්නේ? நான் எவ்விதமாய் செய்வது என்று. මං කොහොමද කරන්නේ? பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். සුද්ධාත්මයන්න් වහන්සේ ඔබට මග පෙන්වයි. நான் முதலாவது சொன்னது போல முதலாவதாக அந்த அன்பின் இருதயம் உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். පළවෙනියට මං කිව්වා වගේ ඒ උන්වහන්සේගේ ප්‍රේමයේ හදවත ඔබ තුලට වැగిරෙන්නට ඕනේ. அடுத்தது, நீங்கள் முற்று முழுதாய் நீர் ஒருவரே என்னுடைய ராஜா என்பதாக நீங்கள் அவரை பற்றிக்கொள்ள வேண்டும். ඔබ ස්වාමින් වහන්සේව ඔබ පමණයි මගේ රජතුමා කියලා ඔබ පිළිගත යුතුව තිබෙනවා மூன்றாவது, උන්වහන්සේව. பரிசுத்த ஆவியானவரை என் வாழ்க்கையில அதிகரிக்க வேண்டும் என்பதாய் நீங்கள் கேளுங்கள். ඔබ තුන්වෙනියට සුදාත්මයන්නි ඔබ වහන්සේ මගේ ජීවිතේ වැඩි වෙන්න කියලා ඉල්ලා සිටින්න. இந்த நத்தார் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். මේ නත්තල් දවස් ඔබට ආශිර්වාදාත්මක දවස් CLM குடும்பம்
அனைவருக்கும், இதை பார்க்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். CLM පවුලේ සියලු දෙනාටත් මේ බලන්නා වූ සියලු දෙනාටත් ආශිර්වාදාත්මක දවස් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவிடும். සුද්ධාත්මයන්නි ඔබ වහන්සේ අප මැදේ සැරිසරන්න. எங்களோடு நித்தமும் வாசம் செய்யும் ஆண்டவரே. අප සමග ඔබ වහන්සේ නිතරම වාසය இதை කරන්න. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் மன்றாடுகிறேன். ස්වාමීනි මේ අසා සිටිනා වූ සෑම දෙනා උදෙසාම මම ඔබ වහන්සේ දිරිනවා. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இவர்களை கட்டி எழுப்பட்டும். ස්වාමීනි ඔබ වහන්සේගේ අභිමුඛය මේ අයව නැගිටවන්න. உம்முடைய மிகுந்த அந்த சந்தோஷத்தினால் இவர்களை பலப்படுத்தட்டும். ස්වාමීනි ඔබ වහන්සේගේ මහත් වූ ප්‍රීතියෙන් යුතුව මේගොල්ලන්ව බලවත් කරන්න. ஆண்டவரே, இந்த நாட்கள், இந்த வினாடி, இதை பார்க்கும் போதே உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக மன்றாடுகிறேன். ස්වාමීනි මේ බලන්නා වූ වෙලාවේදීම මේ අසන්නා වූ වෙලාවේදීම ඒ අයව ඔබ වහන්සේගේ ප්‍රීතියෙන් සමාදානයෙන් පුරවන්න. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும் ஆண்டவரே. ස්වාමීනි ඔබ වහන්සේ අප මැදේ සැරිසරමින් අප සමගම වාසය කරන්න. நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ඔබ වහන්සේ නැතුව අපිට කිසිම දෙයක් කරන්න நீங்க බෑ. பெருகணும் ஆண்டவரே, ඔබ වහන්සේ වැඩි වෙන්න ඕනේ நாங்க ස්වාමීනි. சிறுகணும். අපි අඩු වෙන්න ඕනේ. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமையடைவதாக ඔබ වහන්සේගේ නාමයම මහිමයටපත් වෙන්න ඕනේ. இயேசுவின் நாமத்தினாலே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමේන්. ஆமென். අපි නැවත වතාවත් ඔබට සුබ නත්තලක් කියලා ප්‍රාර්ථනා කරන ගමන් අපි කැමති අන්තිම වශයෙන් ගීතයක් ගායනා කරන්න. ඒක මොන භාෂාවකද නැහැ. නමුත් අපි ප්‍රීතියෙන් මේ ගීතිකාව ඔබට ගායනා කරනවා. ඔබට සුබ නත්තලක් කියලා ප්‍රාර්ථනා